ஸ்ரீ பிரகதீஸ்வர மாஹாத்மியம் 25ஆம் அத்தியாயம். முனிவர்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நல்ல பல திருப்பணிகளை செய்த சோழ மன்னர் அறியாமல் செய்த கொலை எப்படி நடந்தது, அந்த பாபம் எங்கு எப்படி தொலைந்தது என்று கூற வேண்டும் என்றனர். இதனை செவிமடுத்த சூதமா முனிவர் மற்ற முனிவர்களுக்கு கூறலுற்றார். சுந்தர சோழன் தனது முன்னோர்களைப் போல் நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான். சேரன் மகன் சித்திரவல்லியை திருமணம் செய்து கொண்டான். விபூதி ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டும் முன்பு குலோத்துங்கனுக்கு இறைவனால் கொடுக்கப்பெற்ற தங்கமயமான பட்டத்தை கட்டி கொண்டும் சிவனடியார்களுக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டும் மூதறிஞர்களின் அறிவுரையின்படியும் நாட்டை சிறப்பாக ஆண்டும் வந்தான். பாண்டியனுக்கு தன் மகன் உத்பலவதியை திருமணம் செய்து வைத்தான். இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். இக்குழந்தைக்கு காலகாலன் என்ற பெயரை சூட்டினான் மன்னன். இவனுக்கு கேரள மன்னனின் மகள் குணவதியை முறைப்படி திருமணம் செய்து வைத்தான். நாள்கள் சென்றன. ஒரு சமயம் கர்நாடக தேசத்திலிருந்து ஒரு அந்தணன் தனது மனைவியுடன் ராமேஸ்வர யாத்திரை மேற்கொண்டு தஞ்சையை அடைந்தான். அவன் அரசனை காண விரும்பி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மன்னனிடம் கூறுமாறு வாயூர் காப்போரிடம் கூறினான். அக்காவலன் சென்று அரசவையிலிருந்த மன்னனிடம் கூறினான். மன்னனின் உத்தரவால் அந்தணன் அரசவைக்கு சென்று அரசனை வணங்கி தன்னை மீண்டும் அரசனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான். மன்னா, நான் சேது யாத்திரைக்காக செல்லும் வழியில் இங்கு வந்தேன். என்னுடன் எனது துணைவியையும் அழைத்து வந்துள்ளேன். தற்போது அவள் கருவுற்ற நிலையில் இருப்பதால் அவளால் இனி யாத்திரை மேற்கொள்ள இயலாது. மன்னனாகிய தாம் மக்களுக்கு தாயும் தந்தையுமானவர். ஆகவே அவளை தமது பொறுப்பில் அடைக்கல பொருளாக வைத்து யாத்திரை போக விரும்புகிறேன் என்று கூறினான். மன்னன் இதற்கு சம்மதித்து தம்பதிகளை முறையாக உபசரித்தான். அந்தணனின் மனைவியை தனது துணைவியுடன் அந்தப்புரத்திற்கு அனுப்பி அவளுடைய அரண்மனையில் வசிக்க ஏற்பாடு செய்தான். ஓராண்டு சென்றது. அந்தணன் மன நிறைவோடு சேது யாத்திரையுடன் பல தலங்களை தரிசித்து கொண்டு சேது சென்றான். கங்கையிலிருந்து கொணர்ந்த நீரால் ராமலிங்க பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து திரும்பி வரும் வழியில் மீண்டும் தஞ்சையை அடைந்தான். இந்நிலையில் இரவில் இந்த அந்தணன் அரண்மனையில் பிரவேசித்தான். தனது மனைவி இவள் என்று அறிந்து அவளது கரத்தை ஆவலுடன் பற்றினான். இருளில் தனது கரத்தை பற்றியது தனது கணவன் என்பதை அறியாத அந்த மாது ஓலமிட்டாள். அரசன் தந்தையாகவும் அரசை தாயாகவும் இருந்து காப்பாற்றி வந்தனர். இந்நிலையில் இப்படி ஆயிற்றே என்று கதறினாள். அரசனின் ஆணைப்படி அந்த அந்தணனை சிரச்சேதம் செய்தனர். இவை அனைத்தும் இருளில் நடைபெற்றது. சிரச்சேதம் செய்தவனை ஒளியில் பார்த்தபோது அவன் தன் கணவன்தான் என்று அறிந்து அந்த பிராமணி கதறினாள். உடன்கட்டைக்கு ஏற்பாடு செய்யுமாறு அரசனிடம் அவள் வேண்டிக் கொண்டாள். அரசன் அவளை சமாதானம் செய்தான். பயனில்லை. இறுதியில் பிராமணியின் விருப்பப்படி சிதை மூட்டப்பட்டது. அதில் அவள் விழுந்து உயிர் துறந்தாள். மன்னன் கவலை கொண்டான். அனாவசியமாக தன் ஆட்சியில் பிரம்மஹத்தியும் அதனால் பெண் கொலையும் செய்த பாவத்தை பெற்றுவிட்டேனே என்று மிகவும் வருந்தினான். இதனை அறிந்த அமைச்சர்கள், மன்னா வருந்தாதீர்கள். காலத்தால் செய்யப்படும் செயல் அனைத்தும் இறைவனால் செய்யப்படுவனவே. பிரம்மஹத்திக்குரிய பிராயச்சித்தம் செய்வீராக. அந்த பத்தினி அவளுடைய வற்புறுத்தலால் அவளே தன்னை மாய்த்து கொண்டனள். அதனால் உமக்கு பாவம் கிடையாது என்றனர். விரதம், தானம் முதலியவற்றால் பெண் கொலைக்குரிய தோஷத்தை நீக்கினான் மன்னன். அந்தணனுக்கு முறைப்படி 10, 12 ஆகிய தினங்களுக்குரிய கடமைகளை மன்னனே செய்து முடித்தான். கயையில் பிண்டம் போட ஏற்பாடுகளை செய்தான். 25ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.